ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وفي آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி அவனுடைய அன்பும் கருணையும் இறுதி தூதராம் நம்முடைய தலைவராம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம நபி தோழர்கள் நல்லவர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் உரித்தாகட்டுமாக. அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாம் இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்கிற தலைப்பில் ஒரு சில செய்திகளை இந்த நேரத்தில் கேட்பதற்கும் கடைபிடிப்பதற்கும் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, திருமறை குர்ஆனில் இறைவன் சொல்லி காட்டுகிறான், வதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, மக்களுக்கு நீங்கள் உபதேசிப்பீராக. நிச்சயமாக உபதேசம் என்பது நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு பிரயோஜனம் தரும் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். இறை நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு நபருக்கும் இறைவனும் இறை தூதரும் என்ன அறிவுரை சொன்னாலும் அந்த அறிவுரை ஒவ்வொரு மூமினுக்கும் பயன் தரக்கூடியதாக இருக்கும் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். குர்ஆனிலும் இறை தூதரின் பொன்மொழிகளிலும் பல அறிவுரைகள் எல்லா தரப்பு மக்களுக்கும் இருக்கிறது. சிறுவர்களுக்கு அறிவுரை இருக்கிறது, பெரியவர்களுக்கு அறிவுரை இருக்கிறது, ஆண்களுக்கு அறிவுரை இருக்கிறது, பெண்களுக்கு அறிவுரை இருக்கிறது, இளைஞர்களுக்கு அறிவுரை இருக்கிறது, வயோதிகர்களுக்கு அறிவுரை இருக்கிறது. எந்த தரப்பையும் மிச்சம் வைக்காத அளவுக்கு அறிவுரைகள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேர்ந்திருக்கிறது. காரணம், படைத்தவன் தன்னுடைய படைப்பினங்களாக இருக்கிற அனைத்து நபர்களுக்கும் அவர்களுடைய பலம் பலவீனத்தை அறிந்து அவர்களுக்கு இறைவன் தன் தரப்பிலிருந்து சில அறிவுரைகளை அவ்வப்போது இறைவன் வழங்கி இருக்கிறான். தன்னுடைய வேதத்தின் மூலமாக, தன்னுடைய தூதர்களின் மூலமாக இறைவன் வழங்கி இருக்கிறான். இந்த அறிவுரைகள் ஒரு இறை நம்பிக்கையாளன் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கிற போது நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கையில் அவனுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடியிலிருந்து பாதுகாப்பு பெற முடியும். அவன் இந்த அறிவுரைகளை எடுத்து வாழுகிற போது தனக்கும் தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கும் பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும். இந்த அறிவுரைகளை எவர்கள் மறுத்து, இந்த அறிவுரைகளை எவர்கள் புறக்கணித்து, இந்த அறிவுரைகளுக்கு மாற்றமாக எவர்கள் தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ள விரும்புகிறார்களோ நிச்சயமாக அவர்களது வாழ்க்கை இந்த உலகத்திலும்
துர்பாக்கியமுடையதாக, நாளை மறுமையிலும் துர்பாக்கியமுடைய வாழ்க்கையாக அமைந்துவிடும். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். நாம் எல்லோரும் நம்பிக்கை கொண்ட மக்களாக இருக்கிறோம். மூமின் என்று சொல்லிக் கொள்கிறோம். சொல்லக்கூடிய நாம் இறைவனும் இறை தூதரும் சொன்ன அறிவுரைகளை வேத வாக்காக எடுத்து தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிற போதுதான் நிச்சயமாக தான் ஒரு முஸ்லிம் மூமின் என்று அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும். இதை கொண்டு மறுமையினுடைய வெற்றியை அடைய முடியும். அந்த வகையில் இஸ்லாம் இளைஞர்களுக்கு கூறிய அறிவுரைகள் என்ன? இஸ்லாம் இளைய சமுதாயத்திற்கு சொன்ன அறிவுரைகள் என்ன என்பதை இந்த நேரத்தில் நானும் நீங்களும் தெரிந்து கொள்வதற்கு, கேட்ட செய்திகளை தன் குடும்பத்தில் இருக்கிற இளைய தலைமுறைக்கு, வரும் சந்ததிகளுக்கு கொண்டு போய் சேர்த்து அவர்களும் அந்த அறிவுரையை பின்பற்றி சுபிச்சமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து மறுமையில் வெற்றி பெறுவதற்கான வழிவகுக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த தலைப்பை இங்கே தரப்பட்டிருக்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, இளைஞர்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அறிவுரை, மிக முக்கியமான அறிவுரை, ஒழுக்கம் சார்ந்த அறிவுரைகளை சொல்லி காட்டுகிறது. ஈமான் அது சார்ந்த அறிவுரைகள் ஒரு புறம், இன்னொரு புறம் ஒழுக்கம் சார்ந்த அறிவுரைகள் அதிகமாக இஸ்லாம் அக்கறை காட்டுவதை பார்க்கலாம். ஈமானுக்கு பிறகு ஒழுக்கத்தை மார்க்கம் அதிகப்படியாக பேசுகிறது. ஈமானுக்கு பிறகு ஒழுக்கத்தை அதிகப்படியாக பேசுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிற போது ஈமானுக்கு முன்னுதாரணமாக, மூமின்களுக்கு முன்னுதாரணமாக ஃபிரௌனின் மனைவியை ஆசியாவை உதாரணமாக சொல்லி காட்டுகிறான். ஒரு பெண்ணை உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, வாழ இருக்கிற 3 சாராருக்கும் இறைவன் ஒரு பெண்ணை முன்னிறுத்துகிறான். அந்த பெண் ஈமானின் உச்சகட்டத்தில் இருந்தார்கள், ஈமானை நேசித்தார்கள், ஈமானின் அடிப்படையில் வாழ்ந்தார்கள். அந்த ஈமான் அவர்களுக்கு பல தியாகங்களை செய்ய வைத்தது. அவர்களை முன்னோடியாக இறைவன் ஒட்டுமொத்த இறை நம்பிக்கையாளர்களுக்கும் சொல்லி காட்டுகிறான். ஃபிரௌனின் மனைவி ஆசியா அவர்கள், அம்மையார் அவர்கள். அடுத்த வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டுகிற போது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அவர்களும் ஒரு பெண்மணி, உலகத்தில் அவர்கள் வாழக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் ஒரு முன்மாதிரி. இந்த விஷயத்தில் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட பிறகு தன் கற்பை பேணி பாதுகாத்து ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இந்த சமூகத்திற்கு தன் வாழ்க்கையை ஒரு பாடமாக விட்டு சென்ற ஒரு பெண்மணி. ஒழுக்கத்தின் உச்சாணியில் அவர்கள் இருந்தார்கள். உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த, வாழ இருக்கிற அனைத்து இளம் தலைமுறையினருக்கும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒழுக்கத்திற்கு முன்னுதாரணமாக இறைவன் சொல்லி காட்டுகிறார். அப்போ இந்த சமுதாயம் இன்றைக்கு ஈமானிலும் பின்தங்கி இருக்கிறது, ஒழுக்கத்திலும் பின்தங்கி இருக்கிறது. இந்த ஈமானிலும் பின்தங்கி இருக்கிற இந்த சமுதாயத்திற்கு, ஒழுக்கத்திலும் இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்திற்கு, பின்தங்கி இருக்கக்கூடிய சமுதாயத்திற்கு இஸ்லாம் அறிவுரையை சொல்கிறது. குறிப்பாக இதில் பின்தங்கி இருக்கக்கூடியவர்கள் இளம் தலைமுறையினராக இருக்கிறார்கள். அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். இந்த 2 சாராரும் இன்றைக்கு அவர்கள் ஒழுக்கத்தில் அவர்கள் இன்றைக்கு பின்னோக்கி இருப்பதை பார்க்கிறோம். மிக முக்கியமாக ஒழுக்கத்திலே பார்க்கிற போது அவர்களுடைய கல்லூரிகள், அவர்கள் படிக்கக்கூடிய கல்வி ஸ்தாபனங்களில் இருக்கக்கூடிய கோ எஜுகேஷன், ஆணும் பெண்ணும் கலந்து படிக்கக்கூடிய கலப்பினம், அந்த இடத்தில் அவர்கள் தங்களுடைய வரம்புகளை மீறி அவர்கள் நடப்பதை பார்க்கிறோம். இஸ்லாம் ஆணுக்கென்று பெண்ணுக்கென்று யாரை மணமுடிக்க வேண்டும், யாரிடத்தில் யாரை மணமுடிக்க கூடாது, யாரிடத்தில் தன் அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டும், யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்கிற அந்த அறிவுரையை குறிப்பாக இளைஞர்களுக்கு சொல்லி காட்டுகிறது. இன்றைக்கு ஆணும் பெண்ணும் சேர்ந்து படிக்கிற இடங்களிலே நிறைய மக்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இஸ்லாம் சொல்லக்கூடிய அறிவுரைகளை மறந்து சகஜமாக பழகக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அவர்கள் தன்னுடைய வீட்டில் எப்படி பழகுவார்களோ, தந்தையிடத்தில், தன் உடன் பிறந்த சகோதரிடத்தில் எப்படி நடந்து கொள்வார்களோ, அதே செயலும் அதே பேச்சுக்களும்
தன்னோடு படிக்கிற சக ஆண் நண்பரோடு ஒரு பெண்ணுக்கு இருக்கிறது. ஒரு ஆணுக்கு தன்னுடைய அம்மாவோடும் தன்னுடைய சகோதரியோடும் எப்படி பேசுவானோ அதே போன்று சக தோழியோடு அவன் என்ன செய்கிறான், தன்னோடு படிக்கிற தோழியோடு பேசுகிறான். அப்போ அஜமி மகரம் என்கிற அந்த உறவை மீறி இன்னைக்கு ஆண் பெண் கலந்து படிக்கிற இடத்துல அவர்கள் பழகுகிறார்கள். இந்த பழக்கம் நாளடைவில் எங்கே போய் சேர்கிறது என்று சொன்னால், அவர்கள் தங்களுடைய ஒழுக்கத்தை இழந்து தன் கற்பை இழந்து இறுதியிலே சொல்வதாக இருந்தால் தன் மார்க்கத்தையும் கூட பல சந்தர்ப்பங்களில் இருவரும் நேசம் என்கிற அடிப்படையில், காதல் என்கிற அடிப்படையில், நட்பு என்கிற அடிப்படையில் தங்களுடைய மார்க்கத்தை கூட இழக்கக்கூடிய நிலைக்கு ஆளாகி விடுகிறார்கள். எத்தனையோ நம்முடைய முஸ்லிம் பெண்மணிகள், குறிப்பாக இளைய சமுதாயத்தில் இருக்கிற அந்த 13 வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த இளம் வயதில் தன்னோடு படிக்கக்கூடிய தன்னோடு பழகக்கூடிய மக்கள் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பின் காரணத்தினால் தன்னுடைய கற்பை இழந்தது மட்டுமல்ல, தன்னுடைய மார்க்கத்தையும் இழந்து விடுகிறார்கள். தன்னுடைய மார்க்கத்தையும் இழந்து விடுகிறார்கள். அதே போன்று ஆணும் அப்படித்தான் இருக்கிறான். இஸ்லாம் இவர்களுக்கு என்ன அறிவுரை சொல்லுகிறது? ஒழுக்கம் ரீதியாக நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஒழுக்கம் மிக முக்கியமானது. அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர்களுக்கு செய்த அறிவுரைகளில் முக்கியமான ஒரு அறிவுரை, ஒழுக்கத்தில் நீங்க கரெக்டா நடங்க சொன்னாங்க. அல்லாஹுடைய ரசூல் அவர்கள், யா மஅஷர ஷபாப், ஓ வாலிப பட்டாளமே, அல்லாஹுடைய ரசூல் கூப்பிடுறாங்க, வாலிப பட்டாளமே கூப்பிட்டு அல்லாஹுடைய ரசூல் சொல்றாங்க, மனிஸ்ததா மின்குமுல் பாஆ, யாருக்கு மணமுடிக்க சக்தி பெற்றிருக்கிறீர்களோ அவர்கள் மணமுடித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு திருமண வயதை அடைந்து விட்டீர்கள், அப்படி அடைந்து உங்களுக்கு அதற்கான ஒரு தேவை இருக்கிறது என்று சொன்னால் அந்த தேவைக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுங்கள். அல்லாஹுடைய ரசூல் சொன்ன அறிவுரையை கவனிங்கள். இன்றைக்கு இளைஞர்கள் பல காரணங்களை சொல்லி அந்த திருமண வயதை கடந்தும் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், மணமுடிக்காமல் இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹுடைய ரசூல் சொல்லக்கூடிய அறிவுரை, உங்களுக்கு மணமுடிப்பதற்கான தகுதி இருக்கிறதா, நீங்கள் மணமுடித்துக் கொள்ளுங்கள். ஃபல்யத்தஸவ்வஜ், அவர் மணமுடித்துக் கொள்ளட்டும். ஏன் தெரியுமா மணமுடிக்க வேண்டும்? ஃபஇன்னஹு அகல்லு லில் பஸர், நீங்கள் திருமணம் என்கிற பந்தத்தில் செல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலே அது உங்கள் பார்வையை என்ன செய்யும் என்று சொன்னால் தாழ்த்தும் என்று அல்லாஹுடைய ரசூல் சொல்றாங்க. ஏன்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்ன? பார்வை. எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்ன? பார்வை. முதலில் பார்வை, அடுத்து அந்த பார்வையை தொடர்ந்து ஒவ்வொன்றாக நடக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முதல் பார்வை உனது பார்வை, இரண்டாவது பார்வை ஷைத்தானுடைய பார்வை. முதல் பார்வை உனது பார்வை, யதார்த்தம் பார்த்தாகணும். யார் வாரா, யார் போறா, யார் கிராஸ் பண்ணி போறாங்க, இன்னார் இன்னார் அடையாளம் தெரிந்து கொள்வதற்காக முதல் பார்வை யதார்த்த பார்வை பார்க்கலாம், தப்பில்ல. அதனை தொடர்ந்து நீங்கள் பார்க்கிற அந்த பார்வை ஷைத்தானுடைய பார்வைன்னு நாங்க அல்லாஹுடைய ரசூல். ஒரு பெண்மணி உங்களுக்கு முன்பாக நடந்தால் நீங்க பின்னால கவனமா நடங்கன்னு நாங்க அல்லாஹுடைய ரசூல். என் சமுதாயத்தில் உள்ள ஆண்களுக்கு நான் விட்டு செல்கிற ஒரு சோதனை, எனக்கு பின்னால் ஒரு சோதனை இருக்குமானால் அது பெண்களை கொண்டுதான் என்று சொன்னார்கள். என்ன காரணம்? ஒழுக்கத்தோடு இந்த சமுதாயம் வாழ வேண்டும் என்பதற்காக சொன்னார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, திருமணத்திற்கான ஒரு தகுதியை நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னு சொன்னா நீங்க மனம் முடிச்சிருங்க, அது உங்கள் பார்வையை தாழ்த்தும். வஹ்ஸனுல் ஃபர்ஜ், அடுத்ததாக பார்வை தாழ்த்தப்பட்டால் என்ன நடக்கும்? ரசூலுல்லாஹ் அடுத்து சொல்றாங்க, அடுத்து உங்களுடைய மறை உறுப்பை அது அரணாக நின்று பாதுகாக்கும். ஏன்னா பார்வையை தொடர்ந்து பேச்சு, பேச்சை தொடர்ந்து ஒவ்வொரு செயலும், இறுதியில் மறை உறுப்பு அதை என்ன செய்யும்? உண்மைப்படுத்தும் அல்லது பொய்ப்படுத்தும், இல்லையா? பார்வையை தொடர்ந்து பேச்சு, பேச்சை தொடர்ந்து ஒவ்வொன்றா நடக்கும். அப்படி நடந்து இறுதியில் என்ன ஆகும்? மறை உறுப்பை கொண்டு இறைவன் தடுத்த ஒரு ஜினாவை செய்யக்கூடிய அளவுக்கு போயிருவோம். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? வலா தக்ரபு ஜினா, விபச்சாரத்தை செய்யாதன்னு சொல்லல அல்லாஹ். விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காத, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காத.
ஏன் அப்படி அல்லாஹ் சொல்றான்? உன்னை, உன்னுடைய ஒழுக்கத்தை எதுவெல்லாம் பால்படுத்துமோ, உன்னுடைய கண்ணியத்தை எது பால்படுத்துமோ, உன்னுடைய சுயமரியாதை எது பால்படுத்துமோ, உன்னுடைய கற்பை எது கேள்விக்குறியாக ஆக்குமோ, அந்த விஷயத்தின் பக்கமே நீ நெருங்காத. அப்படின்னா அது எதுவெல்லாம் அதற்கு வழிவகுக்குமோ, பார்வை, பேச்சு, இல்லையா, இப்படி எதுவெல்லாம் அதற்கு வழிவகுக்குமோ அதன் பக்கமே நீ நெருங்காத. அந்த பாவத்தை செய்யாதன்னு சொல்லல, அதன் பக்கமே நீ நெருங்காத. ஏன் தெரியுமா? இன்னஹு கான ஃபாஹிஷா, அது மானக்கேடானதாக இருக்கிறது. அது மானக்கேடானதாக இருக்கிறது. நிறைய இளைஞர்களுக்கு தோணும், இந்த வயசுல செய்யாம எந்த வயசுல செய்ய போறோம், இந்த வயசுல பண்ணாம எந்த வயசுல பண்ண போறோம். ஒரு தாய், ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இருக்கிறேன், ஒரு தாய் இன்னொரு நபரோடு பேசி கொண்டிருக்கிறார் தன்னுடைய ஆண் பிள்ளையை பற்றி. அப்போ ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பற்றி பேசி கொண்டிருக்கிறாள். எதிர்த்தரப்புல உள்ள நபர்கிட்ட, இன்னைக்கு எந்த ஆம்பளை பிள்ளை குடிக்காம இருக்கிறான்? குடிக்கலாம் ஒரு பெரிய விஷயம் அல்ல, குடிச்சிட்டு போட்டும், அளவோடு குடிக்கிறான்ல. எப்படி? எந்த ஆம்பளை பிள்ளை தான் குடிக்கல, குடிக்கட்டும். எந்த பிள்ளை தான் தப்பு பண்ணல, தப்பு பண்ணட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அதை நியாயப்படுத்துறாங்க. செஞ்ச தவறுன்னு உணர்ந்து பிள்ளைகளுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய பெற்றோர்கள் அதை நியாயப்படுத்துகிறார்கள். உண்மைதானே? இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் தவறை நியாயப்படுத்துவதன் காரணத்தினால் பிள்ளைங்கள்ட்ட இலகுவா எல்லாம் வந்துருச்சு. இவங்க டிவியை பார்க்குறாங்க, சீரியலை பார்க்குறாங்க, நாடகங்களை பார்க்குறாங்க, படங்களை பார்க்குறாங்க, செல்போன்ல எதெல்லாம் பார்க்க கூடாது என்று மார்க்கம் தடுத்ததோ அதெல்லாம் பப்ளிக்கா பார்க்கறான். பிள்ளை அதை ஃபாலோ பண்ணி என்ன செய்யறான்? இறுதியில கை சேதப்படக்கூடிய நிலைக்கு ஆளாயிடுறான். அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லி காட்டுகிறது, இன்னஹு கான ஃபாஹிஷா, அது மானக்கேடானதாக இருக்கிறது. வஸாஅ ஸபீலா, அது வெவ்வேறு வழிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாகவும் இருக்கிறது. அது என்ன செய்யும்? வெவ்வேறு தீங்கான வழிகளில் கொண்டு போய் சேர்த்துரும் அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல 17வது அத்தியாயம் 32வது வசனத்தை சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, நீங்க பார்வையை, அந்த திருமணம் என்ன செய்யும்? பார்வையை தாழ்த்தும். வஹ்ஸனுல் ஃபர்ஜ், மறை உறுப்பை அரணாக நின்று பாதுகாக்கும். வமல்லம் யஸ்ததி, யாருக்கு சக்தி இல்லையோ, திருமணம் முடிப்பதற்கு இப்போது வாய்ப்பே இல்லை அப்படின்னு இருக்கிறாங்களா இல்லையா, அப்படி யாருக்கு வாய்ப்பு இல்லையோ ஃபஅலைஹி பிஸ்ஸௌம், அவர் நோன்பை மேற்கொள்ளட்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, அவர் நோன்பை கடைபிடிக்கட்டும். இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு இந்த உபதேசத்தை, இறை தூதரின் இந்த உபதேசத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். ஆண்டுக்கு ஒரு முறை ரமலானுடைய நோன்பு தான் வைக்கிறோம், அதோட முடிஞ்சது. அடுத்து என்னது? அரஃபாவுடைய நோன்பு. அடுத்து என்னது? முஹர்ரமுடைய, தாஸ்வா, ஆஷுராவுடைய நோன்பு, முஹர்ரம் 9, 10, அதோட நோன்புக்கு குட் பை, முடிஞ்சது. சுன்னத்தான நஃபீலான நோன்புகளை நம்ம வச்சு அதை தன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்னுதாரணமாக அமைச்சாதான் தன்னுடைய பிள்ளை நோன்பை நோக்கும். அப்படி நோன்பு வைக்கிறது மூலமாக அந்த பிள்ளை தன்னுடைய கற்பை பாதுகாக்கும். அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாருக்கு சக்தி இல்லையோ அவர் நோன்பு வைக்கட்டும், ஃபஇன்னஹு லஹு விஜா, அது அவருக்கு கேடயமாக அமையும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி நிறைவு செய்கின்றார்கள். அன்பிற்கினிய பெற்றோர்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அன்பிற்கினிய வாலிபர்களே, உங்களுடைய நலனில் இறைவன் அக்கறையோடு தன்னுடைய குர்ஆனிலும் இறை தூதரின் பொன்மொழியிலும் செய்திகளை சொல்லுகிறான். அந்த அறிவுரைகள் உங்கள் வாழ்க்கைக்கு நன்மை பயக்கும். ஏனென்றால் உங்களை படைத்தவன் உங்கள் பலவீனத்தை அறிந்தவன், உங்களை படைத்தவன் உங்கள் பலத்தையும் அறிந்தவன். எனவே தான் மார்க்கம் சொல்லுகிறது, உன் பலம் பலவீனத்தை அறிந்துதான் உனக்கு சில வரம்புகள், உனக்கு சில வரம்புகள். ஒவ்வொரு ஆணுக்கும் இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தி என்ன? தனித்திருக்கிற ஒரு அந்நிய பெண்ணிடம் நீ தனிமையில் செல்லாதே. ஏன்? ஓ மேல இருக்கக்கூடிய சந்தேகமா? இல்ல, நீ தனித்திருக்கிற ஒரு பெண்ணோடு அவளை பார்ப்பதற்கு சென்றால் மூன்றாவதாக இருக்கக்கூடியது யாரு? ஷைத்தான். அவன் உன்னை வழிகெடுக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க நல்லவங்க தான்,
நீங்க மார்க்கம் படிச்சவங்க தான், நீங்க மெச்சூர்டான மக்கள் தான், நீங்கள் தங்களுடைய சுதந்திரத்தோடு வாழக்கூடியவங்க தான். ஆனால் உங்கள் இருவருக்கு மத்தியில் மூன்றாவது நபராக இருக்கக்கூடிய ஷைத்தான் நல்லவன் கிடையாதுன்னு அவன் விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க. ஆகையால் தான் மார்க்கம் சொல்லுகிறது. நிறைய பேருக்கு தோணும், என்னுடைய புள்ள, நிறைய மக்கள்கிட்ட போய் சொல்லுவோம், பிள்ளையுடைய விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுங்க, பிள்ளை சரியா நடக்கிறது இல்லை, கொஞ்சம் கவனம் பாருங்க அப்படின்னு கொஞ்சம் நாசுக்கா சொல்லுவோம். நிறைய பெற்றோர்கள் சொல்லுவாங்க, என் பிள்ளை பத்தி எனக்கு தெரியும், நீங்கள்லாம் அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றவாங்க. ஒவ்வொரு பெற்றோரும் புரிந்து கொள்ளுங்கள், அறிவுரை, இந்த அறிவுரை இறைவன் புறத்திலிருந்து வந்த அறிவுரை. இந்த அறிவுரை எதற்காக சொல்லப்படுகிறது? உங்கள் பிள்ளைகள் மீது இருக்கக்கூடிய அந்த தவறான பார்வையினால் சொல்லப்படவில்லை, காழ்ப்புணர்ச்சியினால் சொல்லப்படவில்லை. உங்கள் பிள்ளைகள் தங்கமானவர்கள், உங்களுடைய பிள்ளைகள் இளம் தலைமுறையினாக இருக்கின்ற ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் அவர்கள் நல்லவர்கள், ஒழுக்கம் உள்ளவர்கள், பண்பாடு உள்ளவர்கள். ஆனால் அவர்கள் இருவருக்கு மத்தியிலே இருக்கிற ஷைத்தான், அவனுக்கு நாகரிகம் கிடையாது, பண்பாடு கிடையாது, ஒழுக்கம் கிடையாது. அவன் எதெல்லாம் தன் வாழ்வில் விரும்புகிறானோ அதெல்லாம் கொண்டு வந்து வச்சிருவான். இறுதியில பாதிக்கப்பட்டு கை செய்தப்படக்கூடியவர்கள் நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் தான். அதான் மார்க்கம் சொல்லுகிறது, நீங்க என்ன செய்யுங்க, தனித்திருக்கிற பெண்கள்கிட்ட தனியா போகாதீங்க. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மிக தெளிவாக சொன்னார்கள், அதாவது அல் ஹம்மு அல் மௌத் அப்படின்னாங்க. அல் ஹம்மு அல் மௌத், அதாவது மச்சான் அப்படின்னு சொல்றோமா இல்லையா, மச்சான், அதாவது என்னுடைய மனைவி இருப்பாங்க, என்னுடைய மனைவி அவங்களுடைய சகோதரிக்கு நான் மச்சான் இல்லையா. அதே நேரத்தில் என்னுடைய மனைவிக்கு தங்கச்சி அல்லது அக்கா இருக்கிறாங்கன்னா அது எனக்கு கொழுந்தியான்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊர்ல ஒரு பேர் இருக்கும். அப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த மச்சான் என்கிற உறவு வருது பாருங்க, அந்த உறவு மௌத்துக்கு சமம் அப்படின்னாங்க. இதெல்லாம் ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களை அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹும் என்ன செய்யறாங்க, அறிவுரையாக சொல்லுகிறார்கள். இந்த அறிவுரை இளைஞர்களுக்கு மட்டுமான அறிவுரை அல்ல, மூமினான ஒவ்வொரு நபருக்குமான அறிவுரை, குறிப்பாக இளம் தலைமுறையிற்கு சென்று சேர வேண்டிய அறிவுரை. இன்னைக்கு காலம் மோசமா இருக்கு. ஒவ்வொரு இளைஞன், ஒவ்வொரு இளம் தலைமுறையை எதிர்நோக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையினுடைய கற்பும் ஒழுக்கமும் கேள்விக்குறியாகக்கூடிய அந்நிய கலாச்சாரங்கள் இந்த சமுதாயத்தில் ஊடுருவிருக்கிறது. அப்படிதானே? பிப்ரவரி மாதம் வந்தால் லவ்வர்ஸ் டே, அப்படிதானே, ஹாப்பி வெட்டிங் டே அப்படின்னு சொல்லி அந்நிய கலாச்சாரம் அப்படியே இந்த சமுதாயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவி அது நன்மை என்கிற தோற்றத்தில் உள்ளே வந்து இந்த சமுதாயத்தில் என்ன ஆச்சு, ஒழுக்கம் இன்றைக்கு கேள்விக்குறியாக ஆகிவிட்டது. இவர்களுக்கு இஸ்லாம் சொல்லுகிற அறிவுரையை கேட்டு அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஒவ்வொரு பொறுப்புள்ள மக்களுக்கும் இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த சமுதாயம் அடுத்த விஷயத்துல எதுல பாதிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, போதை ரொம்ப சர்வசாதாரணமா உள்ள வந்துட்டு இன்னைக்கு வருத்தத்தோடு ஒவ்வொரு இடத்திலும் நான் பதிவு செய்கிற ஒரு விஷயம், போதையை விற்பது முஸ்லிம், விற்கப்படக்கூடிய இடம் முஸ்லிம்கள் கூட்டாக வசிக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெல்ட். முஸ்லிம்கள் எங்கே நெருக்கமாக கூட்டாக வாழ்கிறார்களோ அங்கதான் போதை விற்கப்படுகிறது. அதை வாங்கி பயன்படுத்தக்கூடியவனும் முஸ்லிம். எவ்வளவு வேதனை பாருங்க. ஏதாவது ஒண்ணுல கூட மாற்றம் இல்லை. வாங்குறவன், விற்கிறவன், பயன்படுத்தக்கூடிய, விற்பனை செய்யக்கூடிய தளம், இந்த மூன்றும் இஸ்லாத்தோடு தொடர்புடைய ஒரு பெல்ட்டா இருக்கு. இது வேதனைக்குரிய விஷயம். இளம் தலைமுறையினர்கள் இன்றைக்கு ஏதாவது ஒரு வகையில் போதைக்கு அடிக்ட் ஆயிருக்கிறாங்க. சமீபத்தில் கூட ஒரு சகோதரர் சொன்னாரு, இந்த வண்டிக்கு பஞ்சர் போடுவாங்க தெரியுமா, சைக்கிளுக்கு பஞ்சர் போடும்போது ஒரு பேஸ்ட் வைப்பாங்க. இந்த பேஸ்ட் இருக்குல்ல, அது போதை கொடுக்குமாமா பேஸ்ட். இன்னும் ஒரு சகோதரர் சொன்னாரு, வெறும் கேன் இருந்தா போதும் உஸ்தாத், அதை வச்சு போதையை உருவாக்கலாம். வெறும் கேன், வாட்டர் கேன் இருக்குல்ல, வெறும் கேன் இருந்தா போதும், அதை வச்சு ஒரு போதையை உருவாக்கலாம்.
போதை இன்றைக்கு சமுதாயத்தில் இளைஞர்களுக்கு மத்தியில் ஏதாவது ஒரு வகையில ஊடுருவிருச்சு. ஒவ்வொரு இளைஞனும் அவன் பார்க்கிற ஒவ்வொரு படத்தில் வரக்கூடிய ஹீரோவை போன்று என்ன செய்கிறான்? அவன் செய்யக்கூடிய போதையை தன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு விரும்புகிறான். அந்த சினிமாலேயே போட்டிருக்கு, மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு, புகை கேன்சரை உருவாக்கும். இப்போ வரக்கூடிய எல்லா சினிமாக்களையும் கீழே போடுறான். ஆனால் இந்த இளம் தலைமுறை அந்த படத்தை பார்த்து அங்க இருக்கக்கூடிய அந்த கூத்தாடி நடிகன் எப்படி மது குடிக்கிறான், எப்படி அவன் பீடி குடிக்கிறான், எப்படி அவன் சுருட்டு குடிக்கிறான், எப்படி அவன் பொடி போடுகிறான், எப்படி அவன் கஞ்சாவை பயன்படுத்துகிறான் என்று, எப்படி அபினை பயன்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லி போதையினுடைய ஏதாவது ஒன்ன அவங்ககிட்ட இருந்து அப்படி எடுத்து இன்னைக்கு அதே மாதிரி செஞ்சு பார்க்கக்கூடிய இளைஞர்கள் இன்னைக்கு உருவாயிட்டாங்க. இருக்கு, நடக்குது. அதே போன்று செய்து பார்க்கிறான். அவன் ஒரு சிகரெட்டை எடுத்து வாயில வச்சு ஊதி பொட்டு விட்டான்னா அதே மாதிரி பொட்டு விடணும். நடக்குதா இல்லையா? நடக்கு. சின்ன சின்ன பெட்டி கடையில இருந்து பெரிய கடைகள் வரைக்கும் இன்னைக்கு போதை தாண்டவம் ஆடுகிறது. இதுல முஸ்லிம்கள் மட்டும் விதிவிலக்கு அல்ல. திரும்ப திரும்ப அதை நம்ம சொல்றது. குர்ஆனையும் சுன்னாவையும் பற்றி பிடிக்கக்கூடிய நாம், அஹ்லு சுன்னாவல் ஜமாத் என்று தங்களை பகிரங்கமாக சொல்லக்கூடிய நாம் கடைகள் வைத்திருந்தால் நிச்சயமாக இந்த போதை தருகிற வஸ்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க முற்றிலுமா அவாய்ட் பண்ணிருங்க. அது பீடியா இருந்தாலும் சரி, சிகரெட்டா இருந்தாலும் சரி, போதையினுடைய துவக்கம் அதுதான். அதா இருந்தாலும் சரி, அதுக்கு மேற்பட்டு எதுவாக இருந்தாலும் சரி, முற்றிலுமா அகற்றிடுங்க. ஒரு கிறிஸ்தவ தன்னுடைய கடைகளில் போட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன தெரியுமா? ஜெராக்ஸ் எடுத்து ஒட்டி இருக்கிறான், என் கடையில் போதை தருகிற எந்த வஸ்துக்களும் விற்கப்படாது, வாங்கப்படாது. அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பேணுதல், குர்ஆனையும் சுன்னாவையும் ஒரு கையில் இறைவேதம், மறு கையில் நபிபோதம் அப்படின்னு மார்தட்டக்கூடிய நம்ம இடத்துல ஏன் இல்லை? அதை ஏன் விற்காதீங்க மக்களே, அது ஹராம் அப்படின்னு சொன்னா நிறைய மக்கள் சொல்லக்கூடிய செய்தி, அது இல்லைன்னா வியாபாரம் நடக்காது, அது இல்லைன்னா வியாபாரம் நடக்காது, வேறு கடைக்கு போயிடுவான்ல. யார் சொன்ன வியாபாரம் நடக்காதுன்னு உங்களுக்கு? யார் சொன்னது உங்களுக்கு? ரிஸ்குடைய விஷயத்துல உங்களுக்கு நம்பிக்கை சரியா இல்ல. உங்களுக்கு வாழ்வாதாரம் உங்களுடைய ரப்புடைய கையில இருக்கு, மக்களுடைய கையில இல்ல. மக்களுடைய கையில் வாழ்வாதாரம் இருந்திருந்தால் இன்னைக்கு யாரும் வாழ்ந்துட முடியாது. நல்லா யோசிச்சுக்கிடுங்க. வாழ்வாதாரம் இருக்குல்ல, ரிஸ்க், உங்களை போன்று என்னை போன்று சக மனிதனுடைய கரத்தில் அது இருந்திருக்குமானால் யாரும் இந்த உலகத்துல யாரும் என்ன செஞ்சிட முடியாது, வாழ்ந்துட முடியாது. ரிஸ்க் கொடுக்கிற பொறுப்பை அவன் தன் கரத்தில் வைத்திருக்கிறான், அவன் பொறுப்பேற்றுக் கொண்டான். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீ ஏன் கவலைப்படுற, நான் பொறுப்பேற்றுக்கிட்டேன். அப்ப என்ன காரணம் சொல்லுகிறோம்? இந்த வியாபாரத்தினால் 4 வியாபாரம் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கடைகளை நம்ம விற்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. போதை தருகிற அனைத்து வஸ்துக்களும் ஹராம். குல்லு ஷராபின் அஸ்கரஃபஹு ஹராம். அது போதை தருகிற அனைத்து வஸ்துக்களும் ஹராம். சில மதுகபுகள்ல இருக்கு மக்ரூஹ், அது வெறுக்கத்தக்கது. அது மக்ரூஹா இருக்கட்டும், ஹராமா இருக்கட்டும், உன்னுடைய உடலுக்கு அது பாதிப்பை தருமா? அதை எடுக்காத. நான் கேட்கிறேன், விற்கக்கூடிய நம்ம குடும்பத்தில் நம்ம பிள்ளைக்கு அதை கொடுப்போமா? சொல்லுங்க கொஞ்சம் யோசிச்சு. விற்கக்கூடிய நம்ம பிள்ளைக்கு அதை கொடுப்போமா? நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு இளம் தலைமுறைக்கு அதை கொடுப்போமா? விரும்ப மாட்டோம் தானே? விரும்புவோமா? நம்ம அதை விரும்ப மாட்டோம் தானே? அப்போ தன்னுடைய பிள்ளை நல்லா இருக்கணும், அடுத்தவன் பிள்ளை கெட்டு போனா எனக்கு பிரச்சனை இல்லை. இது ஒரு மூமினுடைய பண்பா? அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னாங்க? தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பாதவரை உண்மையில் அவன் மூமினாக இருக்க முடியாது. அப்ப உண்மையிலேயே மூமின் என்ன செய்யணும்? தனக்கு எது விருப்பம் எது விரும்பலையோ அதை தன் சகோதரனுக்கு விரும்பக்கூடாது. தனக்கு எதை விரும்புறோமோ அது தன் சகோதரனுக்கு விரும்பு. பண்பார்ந்த சகோதரர்களே, தாங்கள் வியாபாரியாக இருந்தால் நிச்சயமாக உடனே அதை அப்புறப்படுத்திருங்க. அது ஹராம். அதுல எந்த வகையிலும் இந்த உலகத்திலும் பிரயோஜனம் இல்லை, மறுமையிலும் பிரயோஜனம் இல்லை. அந்த வாழ்வாதாரம் பரக்கத்தில்லாம போயிடும். அந்த வாழ்வாதாரம் என்ன செய்யும்? பரக்கத்தில்லாம போயிடும். நல்லா யோசிச்சுக்கிடுங்க.
அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் போதைக்கு ஏதாவது ஒரு வகையில் இளம் தலைமுறையினர்கள் அடிக்ட் ஆயிருக்கிறாங்க, அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருக்க வேண்டிய இந்த சமுதாயம் தாங்கள் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒன்றுக்கு அடிமையாக இருக்கிறது. அது போதை தருகிற ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வஸ்துக்களாக இருந்தாலும் சரி, உணவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அது இறைவனை தவிர மற்றவைகளுக்கு அடிமைப்படுத்தும் என்று சொன்னால், தன் ஒழுக்க வாழ்க்கையை பாதிக்கும் என்று சொன்னால், தன்னுடைய ஈமானை பாதிக்கும் என்று சொன்னால், தன்னுடைய கண்ணியத்தை பாதிக்கும் என்று சொன்னால், தன்னுடைய சுய கௌரவத்தை பாதிக்கும் என்று சொன்னால், எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய வருமானத்தை பாதிக்கும் என்று சொன்னால் நிச்சயமா என்ன செஞ்சிடணும்? விட்டுறணும். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, கவனமாக இறைவனும் இறை தூதரும் சொல்லக்கூடிய அறிவுரைகளை செவிதாழ்த்தி கேட்டு தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க இந்த செய்தி. அப்ப அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான் ஒரு வசனத்துல, யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிர் வல் அன்சாப் வல் அஸ்லாம் ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். ஈமான் கொண்ட மக்களே, அல்லாஹ் மூமின்களை பார்த்து சொல்கிறான், ஈமான் கொண்ட மக்களே, இன்னமல் ஹம்ரு நிச்சயமாக அந்த மதுவும், வல் மைசிர் சூதாட்டமும், வல் அன்சாபு வல் அஸ்லாம் நட்டி வைக்கப்பட்டு வணங்கப்படுவதற்காக நட்டி வைக்கப்படக்கூடிய சிலைகளும், குறிபார்க்கப்படக்கூடிய அம்புகளும், ரிஜிசும் மின் அமலி ஷைத்தான் ஷைத்தானின் செயல்களில் அருவருக்கத்தக்கது. ஷைத்தானுடைய செயலே அருவருக்கத்தக்கதுதான். அல்லாஹ் எப்படி வார்த்தையை பயன்படுத்துகிறான்? ஷைத்தானுடைய செயல்களிலேயே அருவருக்கத்தக்கது அது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஜ்தனிபூஹு முற்றிலுமாக அதிலிருந்து விலகி கொள்ளுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன் அப்படி விலகி கொண்டால் நீங்கள் வெற்றி அடையலாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லுகிறான், இந்த மதுவும் இந்த சூதாட்டமும் ஏன் தெரியுமா உங்களுக்கு அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான்? அதனால ஏற்படக்கூடிய விபரீதம் பாரதூரமான ஒரு விபரீதத்தை ஏற்படுத்தும். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்னமா யுரீது ஷைத்தானு அய்யூக்கிய பைனக்குமுல் அதாவத வல் பகலா ஃபில் ஹம்ரி வல் மைசிர். மது சூதாட்டத்தின் மூலமாக ஷைத்தான் உங்களுக்கு மத்தியிலே பகைமையையும் குரோதத்தையும் உண்டு பண்ணுவதற்கு முற்படுகிறான். இதன் மூலமாக, இந்த மதுவின் மூலமாக. நல்ல பாருங்க, மதுதான் அனைத்து தீமைகளுக்கும் தாய். ஒன்ன தொட்டு ஒண்ணு நடக்கும், மது குடிச்ச உடனே அதை தொட்டு 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 அனைத்து பாவங்களும் நடக்கும். எனவே தான் அறிஞர்கள் சொல்லுவாங்க, மது இருக்கிறதே அனைத்து விதமான பாவங்களுக்கு தாயாக இருக்கிறது. அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஷைத்தான் இதன் மூலமாக உங்களுக்கு மத்தியில் பகைமையை, உங்களுக்கு மத்தியில் வெறுப்பை உண்டு பண்ணுகிறான். பார்த்திருக்கிறோம், எத்தனையோ செய்திகளை நாளிதழிலே படிக்கிறோம். இருவர்கள் குடிக்கிறார்கள், இருவர் போதைக்கு அடிக்ட் ஆகிறார்கள், இறுதியில் போதையின் உச்சகட்டம் ஒருவர் மற்றவரை கொன்று விடுகிறார், ஒருவர் மற்றவரின் மீது கோபம் கொள்ளுகிறார், ஒருவர் மற்றவர் மீது பகைமை கொள்ளுகிறார். நடக்கிறதா இல்லையா? நடக்குது. அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான், சொல்லிட்டு வயசுத்தக்கும் அன் திக்ரில்லாஹ் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் அது தடுக்கிறது, வ அனிஸ்ஸலா தொழுகையை விட்டும் அது தடுக்கிறது, ஃபஹல் அன்தும் முன்தஹூன் நீங்கள் விலகி கொள்ள மாட்டீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். இது அல்லாஹ்வுடைய அறிவுரை. இந்த அறிவுரை நம்முடைய பலம் பலவீனத்தை அறிந்து படைத்தவன் தன் புறத்திலிருந்து அடிமைகளாக இருக்கிற நமக்கு தந்திருக்கக்கூடிய அறிவுரை. எங்கோ நடக்கிறது இந்த போதை தருகிற வஸ்துக்களுடைய விபரீதங்கள் அப்படி நினைச்சிட்டு விட்டுறாதீங்க. அங்கு நடக்கிற விஷயங்கள் நாளை என் குடும்பத்தில், என் தெருவில், என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே, என் சமூகத்தில் வராது என்பதற்கு என்ன நிச்சயம் என்பதை கவனத்தில் கொண்டுதான் பல்வேறு நிகழ்ச்சிகளை இந்த சமுதாயம் நடத்தி வருகிறது. குறிப்பாக நமது ஜமாத்தின் சார்பாக, ஜம்மியத்து அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ் என்கிற நமது ஜமாத்தின் சார்பாக வரக்கூடிய 25ஆம் தேதி திருச்சியில் வைத்து இந்த இளைஞர்கள் எதிலெல்லாம் அடிமைப்பட்டிருக்கிறார்களோ அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும். அவர்களை அதன் பக்கம் சாய்ந்து விடாமல் இருப்பதற்கு, அதற்கு அவர்கள் அடிமைப்பட்டு விடாமல் இருப்பதற்கு குர்ஆன் சுன்னாவின் புறத்திலிருந்து அறிவுரைகளை சொல்லி அவர்களுக்கு விழிப்புணர்வு அடைய செய்ய வேண்டும். மேற்கல்விக்கான
ஒரு வாய்ப்பை, அதற்கான வழிகாட்டுதலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக பிரத்யோகமாக இளைஞர்களுக்கென்று ஒரு மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கிறது நமது ஜமாத். இந்த ஜமாத்தில் நாம் நமது ஜமாத் நடத்தக்கூடிய இந்த நிகழ்வில் நம்முடைய இளைஞர்களை, இளம் தலைமுறையாக இருக்கிற ஆண் பெண் குழந்தைகளை அழைத்து சென்று அங்கே பயனடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முயற்சி செய்ய வேண்டும். அந்த அறிவுரைகளை கேட்பதற்கான வாய்ப்பை அமைத்து கொடுக்க வேண்டும். அந்த அறிவுரைகளை கேட்டு அவர்கள் வரக்கூடிய காலத்தில் மூமீன்களாக, முஸ்லிம்களாக, ஒழுக்கச்சீலர்களாக, அவர்கள் பண்பாடு உள்ளவர்களாக, நாகரிகம் உள்ளவர்களாக வருவதற்கு இறைவன் புறத்திலிருந்து, இறை தூதர் புறத்திலிருந்து உள்ள அறிவுரைகள் வழங்கப்பட இருக்கிறது. அந்த அறிவுரைகளை கேட்டு அவர்கள் பயனடைவதற்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே உங்களுடைய பிள்ளைகளை அந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து செல்வதற்கு நீங்கள் முற்படுவதற்கு ஒரு வசியத்தாக செய்து கொண்டு எனது உரை நிறைவு செய்கிறேன். أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروا إنه هو الغفور الرحيم وآخر دعوانا الحمد لله رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم وآخر دعوانا الحمد لله رب العالمين.